Hey guys, Assalamualaikum and welcome back to our channel. Hope you all are doing good. Alhamdulillah, நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைடே இன் மை லைஃப் அண்ட் ஆல்சோ ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஷூட் பண்ண ஒரு vlog. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். அது வந்து உங்ககிட்டயுமே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக எடிட் பண்ணி உங்ககிட்ட போய் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்படி என்ன ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு வீடியோ போக போக சொல்கிறேன். ஸோ ஆகஸ்ட் 15 அப்படின்னாலே கண்டிப்பாக பரேட் நடக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு 7:45 பக்கமாக வந்து கிளம்பி போகும் வழியிலே வந்து பார்த்திங்கன்னா டீ மட்டும் குடிச்சிட்டு போயிருந்தோம். மழை வேறு பெஞ்சிட்டே இருந்தனால கொஞ்சம் டிலே ஆனது. ஒரு 9 o'clock பக்கமாக கலெக்டர் வந்ததுக்கப்புறமா கொடி ஏற்றிட்டு அப்படியே ஒரு விசிட் போவாங்க இல்லையா? ஸோ அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரை கலர் பலூன்ஸ் வந்து பறக்க விட்டுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு வருஷம் கூட நான் வந்து பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறதுக்கு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் போலீஸ் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வந்து கலெக்டர் கையால் என் ஹப்பிக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, மழை பெஞ்சாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் ஆக்சுவலி கொடை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆல்சோ இந்த ஸ்கூல் கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஏதாச்சும் ஒரு ரீசன் லாஸ்ட் 3 years வந்து பார்த்திங்கன்னா பாப்பா குட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வரல. இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா வந்ததுக்கான ஒரு சான்ஸும் கிடைச்சது. அண்டு இப்படி ஒரு ப்ரௌடான மொமெண்ட் வந்து பார்க்குறதுக்குமே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு தோணுச்சு. பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளோ பெயின்ஸ் வந்து நாங்கள் அனுபவித்தோம். அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக என் ஹப்பி எவ்வளோ பாடுபட்டு இந்த ஒரு அவார்ட் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. அண்ட் வந்த கையோடே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டியூட்டி கிளம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ என்னடா நைட்டுக்கு பேக் பண்ணி கொடுக்குறது அப்படின்ட்டு தெரியல. சரி ஓகே நம்ம வந்து குஸ்கா பண்ணிவிட்டு நேற்று வந்து மசாலா தடவி ஃப்ரீசரில் மீன் வச்சுருந்தேன். அதையே வந்து டீஃப்ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பிளான் பண்ணியிருந்தேன். நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில் கை கொடுக்குறது ஒன்று நெய்ச்சோறு அப்படின்லாம் பிரியாணி அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த குஸ்கா தான். வேணான்னு சொல்லாமல் சாப்பிட்டுப்பாங்க. ஆல்சோ பாப்பாக்கும் பிடிச்ச ஒரு ஃபுட்டாக அதனால சரி ஓகே நம்மளே அது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பண்ணியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெக்டிக்காகவும் வந்து போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி நாளைக்கு வந்து அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஊருக்கு கிளம்பணும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எங்கள் மாமனாருக்கு வந்து வருஷத்தோட ஃபாத்தியாக வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்காக போகணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கும் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. சரி போயிட்டு ஒரு 1 week பக்கம் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம், அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹப்பிக்கு வந்து பாக்ஸ் பேக் பண்ணி அனுப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 3 o'clock பக்கமாக தூங்கிட்டு இருக்கும் பொழுது என் நைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து பொங்கல் செஞ்சுருந்தாங்களே. நான் வந்து பாப்பா பர்த்டே அப்போ சொல்லியிருந்தேன். அது ஞாபகம் வச்சு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. பாப்பா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா பாதி பாக்ஸ் காலி பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக ரெசிபி கேட்டு நானும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஜொஹர் தொழுகலை. சரி மஹரிப்பாவது தொழுதுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக அதுவுமே வந்து தொழுது முடிச்சிட்டேன். மார்னிங் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. காலையில் அங்கே போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து சமைச்சிட்டு இருக்கிற வெஷல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு துணியெல்லாம் மிஷினில் போட்டு எடுத்து வெளியே காய வச்சுட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock பக்கமாக உட்காந்து எல்லா பேக்கேஜ் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 1 weekக்கு வந்து தேவையான ட்ரெஸ்ஸஸ் என்னோடது பாப்பாவுக்கு அண்டு ஹப்பி வந்து ஒரு 2 days எங்கள் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துடுவார். தென் நெக்ஸ்ட் வீக் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 2-3 செட் மட்டும் எடுத்து வச்சுட்டு தென் எங்களுக்கான பேங்கிள்ஸ் சம் ஆக்சசரிஸ் மட்டும் எடுத்து பேக் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கான டே இப்படி தான் வந்து போனது. ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஷாராசமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். Until then bye, take care and thank you for watching.